ஏமாற்றம் சிறுகதை. பெரிய மிராசுதாரர் அவர். அவருக்கு நூற்றுக்கணக்கான காணிகள் இருந்தன. நஞ்சையும் உண்டு, புஞ்சையும் உண்டு. நெல்லும் வாழையும் விளையும். நிலங்களும் கம்பும் கடலையும் விளையும். காடுகளும் அவருக்கு சொந்தமாக இருந்தன. அவ்வளவு பெரிய பணக்காரர் சென்னையில் பெரிய மாளிகை கட்டிக்கொண்டு நாகரிக வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். நிலங்களை குத்தகைக்காரர்களிடமும் காரியஸ்தர்களிடமும் விட்டுவிட்டு நகர வாழ்க்கையின் கோலாகலத்திலேயே நீந்தி விளையாடினார். அவருக்கு ஒரு பிள்ளை. அவன் காலேஜில் படித்தான். பிறகு சீமைக்கு படிக்கப் போனான். இந்தியாவில் இருந்தபோது இந்நாட்டை பற்றி அவன் ஒன்றும் தெரிந்து கொள்ளவில்லை. சீமைக்கு போன பிறகு அங்கே ஏற்பட்ட நண்பர்களின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் திண்டாடினான். இந்தியாவை பற்றிய சில புத்தகங்களை சீமையில் படித்தான். இந்தியா விவசாய நாடு என்று அந்த புத்தகங்களின் மூலம் தெரிந்து கொண்டான். பல காணிகளை படைத்த பணக்காரர்கள் சொந்த ஊரை விட்டு நகர வாழ்க்கையில் உள்ள மோகத்தால் நகருக்கு வந்துவிடுகிறார்கள். கிராமத்திலோ நிலங்களை கூலிக்காரர்களுக்கும் குத்தகைக்காரர்களுக்கும் பார்க்கிறார்கள். இதனால் நிலம் சீர்குன்றி வளம் வங்கி போகிறது என்று யாரோ புண்ணியவான் எழுதியிருந்தார். இந்த வாக்கியம் செல்வகுமரன் உள்ளத்திலே தைத்தது. தன் தந்தை யாரும் நகர வாழ்க்கையில் மோகம் கொண்டவர் என்பதை உணர்ந்தான். ஒரு விதமாக சீமை படிப்பு முடிந்தது. தாய்நாட்டிற்கு போனவுடன் முதல் வேலையாக கிராமம் சென்று அங்கே சொந்தக்காரர்களை ஏமாற்றி வாழும் காரியஸ்தர்களின் அட்டூழியங்களை கண்டுபிடிப்பது என்ற உறுதியை மேற்கொண்டான். தாய்நாடு வந்தான். ஒரு நாள் கிராமத்துக்கு போனான். இன்று நாம் நம் நிலங்களை பார்க்க வேண்டும் என்று சின்னதுரையிடமிருந்து உத்தரவு பிறந்ததைக் கண்டு காரியஸ்தரை ஆச்சரியப்பட்டு போனார். அப்படியல்லவா இருக்க வேண்டும் என்று பாராட்டினார். சீமை சென்று வந்த குமரன் நிலங்களை பார்வையிடச் சென்றான். கடலை விளைந்திருந்த தோட்டத்துக்கு போனான். இது கடலை தோட்டம். காய் விளைந்து முற்றிவிட்டது. மகசூல் எடுக்க வேண்டியதுதான் என்றார் காரியஸ்தர். குமரன் வரப்பறையில் உட்கார்ந்து கொண்டான். ஒரு கடலை செடியை தொட்டு பார்த்தான். புரட்டினான். எதையோ தேடுவதை போல இருந்தது. இந்த ஆசாமிகள் பட்டப்பகலில் கொள்ளையடிப்பவர்கள் என்பது உண்மை. நாம் ஒன்றையும் கவனிக்க மாட்டோம் என்ற நினைவினால் பொய் சொல்லி ஏமாற்றினான். இந்த மனுஷன் காய் விளைந்து விட்டதாம். செடி முழுவதும் ஒரே இலையாக இருக்கிறது. ஒரு காயை கூட காணோம். நமக்கும் விஷயம் தெரியாதென்று நினைத்து விட்டானோ? குமரன் எண்ணம் ஓடியது. கோபம் கனன்றது. என்ன ஐயா, ஒரே புழுகிறியே, காய் விளைந்து விட்டதென்று ஏன் பொய் சொல்கிறீர்கள் என்று படபடப்போடு கேட்டான் சின்ன எஜமான். விளைந்துவிட்டது என்பது பொய்யா? இதோ அடுத்த வாரத்தில் வெட்டப்போகிறோம். என்ன ஐயா, முழு மோசமாக இருக்கிறது. செடியில் ஒரு காயை கூட காணோம். நீர் அழைக்கிறீரே. காரியஸ்தருக்கு உண்மை விளங்கியது. அழுவதா சிரிப்பதா என்று அவருக்கு யோசனை வந்துவிட்டது. எஜமான் செடியை புரட்டி பார்த்ததற்கு காரணம் இப்போதுதான் எனக்கு தெரிந்தது. கடலைக்காய் செடியின் மேல் இருக்காது, வேரிலேதான் இருக்கும். அதனால் வேர்க்கடலை என்று இதை சொல்லுவார்கள். இதோ பாருங்கள் என்று விலக்கிக் கொண்டே காரியஸ்தர் ஒரு கொடியை பிடுங்கி காட்டினார். வேரில் கொத்து கொத்தாய் கடலைக்காய்கள் இருந்தன. தன்னை காரியஸ்தர் ஏமாற்றவில்லை, கடலை செடிதான் ஏமாற்றிவிட்டது என்பதை சீமை படிப்பில் தேர்ச்சி பெற்ற செல்வன் அப்போது